தூக்கம் இல்லை. இதுதாங்க இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கிறது. தூக்கமின்மை பிரச்சனையால அவதிப்படுறேன். 10 மணிக்கு தூங்கினா உடனே 12 o'clockலாம் முழிச்சிடுறேன். இல்லை நைட்டு நான் சீக்கிரம் தூங்க போனாலும் மிட் நைட் வரைக்கும் முழிச்சிருக்கேன். இந்த தூக்கமின்மை பிரச்சனை பெரும்பாலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குங்க. இந்த தூக்கமின்மை பிரச்சனைனால தான் உடல்ல நிறைய நோய்கள் சிலர் நல்லாவே சொல்வீங்க, ஃபுட்டெல்லாம் நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன், ஆனால் அதனோட சத்துக்கள் உடல்ல எங்க போய் சேருதுன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஏன் தூக்கம் இல்லாதது. நீங்க 10 மணிக்கு போய் படுத்தாலும் ஏன் நம்ம மூளை தூங்க மறுக்குது? ஒன்று, நம்ம ஏதாவது திங்க் பண்ணிட்டே ஏன்னா அந்த டென்ஷன் ஒவ்வொரு செல்கள்லையும் நமக்கு இருக்குங்க. காலையிலேருந்து நீங்கள் உடம்புக்கு கொடுத்த டென்ஷன் ஒவ்வொரு செல்கள்லையும் இருக்கும். அது எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் ரிலாக்ஸ் ஆகணும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தூக்கம் இல்லை, இதுதாங்க இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கிறது. தூக்கமின்மை பிரச்சனையால அவதிப்படுறேன். 10 மணிக்கு தூங்கினா உடனே 12 o'clockலாம் முழிச்சிடுறேன். இல்லை நைட்டு நான் சீக்கிரம் தூங்க போனாலும் மிட் நைட் வரைக்கும் முழிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி தான் இந்த தூக்கமின்மை பிரச்சனை பெரும்பாலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குங்க. இந்த தூக்கமின்மை பிரச்சனைனால தான் உடல்ல நிறைய நோய்கள் ஏற்படுது. உடல் உஷ்ணம் அதிகமாகிறது, செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, மலச்சிக்கல் ஏற்படுறது, மூட்டு வலியோ இல்லை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, நம்மளால எந்த விஷயத்திலுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இன்னும் ஒரு சிலர் நல்லாவே சொல்வீங்க, ஃபுட்டெல்லாம் நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன், ஆனால் அதனோட சத்துக்கள் உடல்ல எங்க போய் சேருதுன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஏன் நடக்குது? சரியான ஒரு தூக்கம் இல்லாதது. நீங்க 10 மணிக்கு போய் படுத்தாலும் ஏன் நம்ம மூளை தூங்க மறுக்குது? ஒன்று, நம்ம ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு ஃபுல் டே நடந்த விஷயத்தையோ இல்லை ஏற்கனவே பாஸ்ட்ல நமக்கு நடந்த சில விஷயங்கள் மறக்காம அதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை மூளை நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலையில் நீங்கள் எந்திரிச்சதுல இருந்துங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயமே நம்மளை பரபரப்பாகவே வச்சுட்ருக்கோம். ஐயோ டைம் ஆயிடுச்சு, குக் பண்ணணும், ஆஃபீஸ்க்கு போகணும், திரும்ப படபடப்பாக நம்ம வேலை செய்யணும், கேப் மிஸ் பண்ணிடுவோம், பஸ்ஸு மிஸ் பண்ணிடுவோன்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஆஃபீஸில் போய் ஒர்க்கோ இல்லை டென்ஷனோ இல்லை வீட்டில் இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது. ஸோ பரபரப்பாக நம்ம மூளை ஏங்கி ஏங்கி நைட்டுமே அது என்ன ஆகுதுன்னா ஒரு நார்மல் மோடுக்கு வராமல் பரபரப்பாகவே இருக்கிறதுனால ஒரு அலர்ட்டாகவே டென்ஷனாகவே அந்த என்சைம்ஸும் ஹார்மோன்ஸும் நெகட்டிவ் ஹார்மோன்ஸ், இந்த கார்டிசோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்லாம் டே ஃபுல்லாக நமக்கு செக்ரேட் ஆகி நைட்டும் அதே மோடில் இருக்கிறதுனால தான் நம்ம போய் படுத்தாலும் தூக்கமே வரமாட்டேங்குது. படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் இரவு உணவு சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. ஒரு 7 மணிக்கோ இல்லை 7:30 அந்த டைம்லேயே நைட்டு நம்ம ஃபுட் எடுத்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நல்லாவே நமக்கு தூக்கம் வருங்க. ஏன்னா நம்ம லேட்டாக ஃபுட்டு எடுக்கிறதுனாலையும் அது சரியாக டைஜஷன் ஆகாமல், ஒருவேளை நீங்கள் நான்வெஜ்ஜோ இல்லை ஸ்பைசியான ஃபுட்ஸோ காரமான உணவோ எடுத்தீங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா உடலுக்கு நிறைய தீங்கு தந்து அது டைஜஷன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்பயும் உடல் அலர்ட்டே இருக்கிறதுனால தூக்கமே வராதுங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா சீக்கிரமா உணவு எடுத்து முடிச்சிருங்க. ஒரு 7 or 7:30 இந்த டைம்ல உணவு எடுத்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க தூங்க போனீங்கன்னா நல்லாவே தூக்கம் வரும். தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம உடலை தயார்படுத்தணும், மூளையை தயார்படுத்தணும். ஏன்னா நம்ம மூளை காலையிலேருந்து அலர்ட் ஆகி இன்னமும் அதே மாதிரி இருக்கிறதுனால ஓகே நம்ம இப்போ ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு 10 நிமிடங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன். அதுக்கப்புறம் நல்லாவே தூக்கம் வருங்க. என்னன்னா சிம்பிளாக உட்காந்துக்கோங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாலில் கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை அளவு ஜாதிக்காய் பொடியும் போட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு பனங்கற்கண்டு போட்டு அந்த பாலை குடிச்சிருங்க. இதில் ஏலக்காய் ஒரு 2 பிஞ்ச் 2 சிட்டிகை அளவு ஏலக்காய் போட்டாலும் ஓகே, சரிங்களா? இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பாலை குடிச்சிட்டு சரிங்களா, பாலை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிடங்கள் நம்ம உடலை நம்ம ஆஸ்வாசப்படுத்தணும், ரிலாக்ஸ் படுத்தணும். மூளையை ஓகே நம்ம ரெஸ்ட் மோடுக்கு போகிறோம்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் பேச்சை உடல் கேட்க ஆரம்பிச்சிடும், தூக்கம் வர ஆரம்பிக்கும். என்ன பண்ணலான்னா நல்லா உட்காந்துக்கோங்க, இல்லை படுத்துக்கிட்டே கூட இதை நீங்கள் செய்யலாம். அதில் கண்ணை நல்லா மூடிக்கிட்டு டீப் ப்ரீத் எடுங்க. நல்ல ஒரு சுவாசம்
அதாவது எல்லா டென்ஷனும் போயிடுச்சு, நம்ம இப்போ உடல் முழுவதும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் நமக்கு கிடையாது, நம்மளுடைய ஆர்கன்ஸும் சரி பாடியும் சரி அதை நம்புற மாதிரி ரிலாக்ஸ் பண்ணி கொடுங்க. மைண்டையும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. கைகளை வந்து சின் முத்ரால வச்சுக்கோங்க. சின் முத்ரா அப்படின்னு சொல்றது நம்மளுடைய தம் ஃபிங்கரும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் சேர்ந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், மைல்டாக டச் பண்ணிவிட்டு விரல்களை மற்ற 3 விரல்களும் இந்த மாதிரி நேராக வச்சுட்டு நீங்கள் உட்கார்ந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக சாஞ்சிட்டு ஒரு இடத்துல பீஸ்ஃபுல்லாக உட்கார்ந்தாலும் சரி, படுத்துக்கிட்டு செஞ்சாலும் ஓகே தான். ஸோ அந்த சின் முத்ரால வச்சுட்டு நல்லா டீப் ப்ரீத் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 டைம்ஸ் நீங்கள் ப்ரீத் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே உடல் நல்ல தளர்வு அடைய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த டென்ஷன் ஒவ்வொரு செல்கள்லையும் நமக்கு இருக்குங்க. காலையிலேருந்து நீங்கள் உடம்புக்கு கொடுத்த டென்ஷன் ஒவ்வொரு செல்கள்லையும் இருக்கும். அது எல்லாமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் ரிலாக்ஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரிலாக்ஸ் ஆகணும். அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடலில் இருக்கக்கூடிய எல்லா செல்களும் உறுப்புகளும் தசைகளும் நரம்புகளும் மூளை எல்லாமே ரிலாக்ஸ் ஆகி ஒரு நிலைமைக்கு அது இயங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் தானா ஓகேங்க, நைட் டைம் வந்துருச்சு, பயாலஜிக்கல் கிளாக்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அதன்படி தூங்க ஆரம்பிச்சிரும். இது தாங்க ஒரு சிம்பிள் டெக்னிக். ஆனால் இரவு நீங்கள் தூங்குறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடியே இந்த சித்த மருந்துகளும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல உங்களுக்கு தூக்கம் வரும். என்னென்ன மருந்துகள் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஏன்னா செல் டேமேஜ் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை போக்கக்கூடிய மாதிரியான மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கணும். அப்போது இதுக்கு பேசிக்காக பார்த்தோம்னா நமக்கு சீந்தில் அப்படின்னு சொல்கிறது ஒரு சாதாரண மூலிகை கிடையாது, சிறந்த காயகற்ப மூலிகை. ஸோ சீந்தில் ஒரு 50 கிராம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கீழாநெல்லி ஒரு 50 கிராம். கீழாநெல்லி அப்படின்னு சொல்கிறதும் உடல் முழுவதும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. கீழாநெல்லி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட சீரகம் 3மே சம அளவு எடுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஈவினிங் நீங்கள் உணவு எடுத்த பிறகு, நைட் ஃபுட் எடுத்த பிறகு கூட இந்த 3ம் ஒன்றாக சேர்ந்த இந்த பொடியை வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கோங்க. குடிச்சிங்கன்னா நம்மளுடைய உடல் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அன்றைய நாள் முழுவதும் இருக்கக்கூடிய டென்ஷன் கழிவுகள் இது வெளியேற ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்னங்க, நீங்கள் 9 மணிக்கோ 10 மணிக்கோ தூங்க போகிறீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். தூக்கமின்மை பிரச்சனைனால தான் இன்றைக்கி நிறைய உடல் உபாதைகள் வருது. அதை சரி செய்கிறதுக்கு இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.